ஹலோ மக்களே. ஸோ இன்றைய நாள் ஒரு பாசிட்டிவ் நாளாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீலாக் ஒரு சன்ரைஸோடு ஆரம்பிக்கிறேன். சன்ரைஸ் பியூட்டிஃபுல் சீன் பார்த்தோன்னே அழகாக இருந்தது. ஸோ இமீடியட்டாக கேப்சர் பண்ணேன். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஆஸ் யூஷுவல் எழுந்தாச்சு. வழக்கம் போல் கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் நான் யோசிக்கலை என்ன பண்ணணுன்ட்டு நைட்டு. பட் எல்லா காயும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ண போனேன். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் வேக போட்டுட்டு மெதுவாக என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா காய் வெந்திருந்தது. அதுக்குள்ளே டைம் 6:30 ஆயிடுச்சு. கடகடன்னு குருமாவுக்கு தாளித்து கொட்டிட்டு வெளியில் வந்து பார்த்தேன். வானம் நல்லாவே ப்ரைட்டாக இருந்தது. பிகாஸ் சம்மர் ஆரம்பிச்சாச்சு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தேன். ஹவுஸு கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது. பிகாஸ் ஹெல்ப் இல்லை. சொன்னேன் இல்லையா, வீட்டில் வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் பிகாஸ் ஆஃப் டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட்னால. சரி இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவார் ஆட்டாவும் ரைஸ் ஆட்டாவும் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அது சுடு தண்ணியில் போட்டு அந்த மாவை கலக்கி வச்சுருக்கேன். தேங்காய் குருமாக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஜவார் ஆட்டா மற்றும் வச்சு கூட நீங்கள் இடியாப்பம் பண்ணலாம். பட் அது நிறைய ஒரு மாதிரி ஜவாரோட டேஸ்ட் இருக்குன்றதுனால பாதி ஜவார் ஆட்டா பாதி ரைஸ் ஆட்டா. ஸோ ஜவார் இதில் பண்ண இடியாப்பமை இட்லி தட்டில் வச்சு பிழிஞ்சிட்டு ஸ்டீமரில் வச்சுட்டு குருமா அதுக்குள்ளே ரெடியாக இருந்தது. அதுக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நான் என்னோடய வேலைகளை மெதுவாக பார்க்க போனேன். அதாவது பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு ட்ரெஸ் சைன் பண்ணி கொடுக்கணும், ப்ளஸ் அவளோட தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஹஸ்பண்ட் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போது ஊரில் அப்பா கூட அவங்க இருக்காங்க. நான் இப்போ சாட்டர்டே கிளம்பிட்டுருக்கேன். அவங்க வந்துடுவாங்க பொண்ணுக்கு அகெயின் ஸ்கூல்ஸ் இருக்குது, ரொட்டீன் இருக்குது. நான் அப்பா கூட இருப்பேன் கொஞ்ச நாள் டில் ஐ சி ஹிம் ஃபுல் ரெக்கவரி. இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினட்டாக. பட் தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட் டைம்லி சுச்சுவேஷனில் என்னோடய இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். பார்த்திங்கன்னா இடியாப்பம் வித் குருமா. சும்மா டெக்கரேஷனுக்காக அதை தேங்காவோட அந்த இதில் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஜிஞ்சர் டீ வச்சு குடித்தேன். நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பொமங்கிரனட்ஸ். யூஸ்வலாக நான் ஓல்டு ஃப்ரூட்ஸ் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே காக்கா வந்தது. இந்த காக்கா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். எப்போதும் டெய்லி வந்து பேசும், நானும் அது கூட பேசுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது சீக்கிரமே வருது. அந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ரெடி ஆகிறதில்ல. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அதை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பூந்தி இருந்தது. சாப்பிட்டு போச்சு டெஃபினட்டாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ஃபிலிம் பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் கேமரா ஷையாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி வந்து அதை சாப்பிட்டது. சரின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலை ஆரம்பித்தேன். பொண்ணை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா தென் அவளோட லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் வைக்கணும். கீழே பாக்ஸ் வச்சுருப்பாங்க. பாத்திரம் நான் தான் தேய்ச்சிட்ருக்கேன் ஒரு 4-5 நாளாக. ஊருக்கு போயிட்டு வந்து தான் மறுபடியும் ஒரு ஹெல்ப் பார்க்கணும். அவளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்கு வெறும் குருமா சப்பாத்தி கொடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து சும்மா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் இஞ்சி, துருவின இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி அது கூட இந்த குருமாவும் வச்சு 2 சப்பாத்தி வச்சுருக்கேன். சரி சாக்லேட்ஸ் கொடுத்தா இந்த சம்மரில் அது மெல்ட் ஆகிடுது பை த டைம் அது அவகிட்ட போகிறதுக்குள்ளே லன்ச் டைமுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேனப்பீஸ் என்கிட்ட இருக்குது. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். இது கிட்ஸோட பார்ட்டி டைமில் நான் அவளுக்கு இது பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் இன்றைக்கி கொஞ்சம் நட்டெல்லாம் வச்சு கொடுத்தேன். அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால். ஒரு ஃபெரோரோஷியஸ் சாக்லேட் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ அதுதான் இன்றைக்கி அவளோட லஞ்ச் பாக்ஸ். என்னோடய லஞ்ச் பை த டைம் 1 o'clock ஆயிடுச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரும்போது சரின்னு கொஞ்சமாக காலிஃப்ளவர் பொரியல், காலையில் பண்ண சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தி இருந்தது. ஸோ ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக ரைஸ். இது மஹானி ஊறுகாய் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இட்ஸ் அ வெரி ஹெல்தி ரூட். இட் ஹெல்ப்ஸ் இன் பியூரிஃபையிங் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வாய்ந்த ஒரு ரூட் வெஜிடபிள் அது. அதில் பிக்கல் சவுத் இண்டியன்ஸ் அண்ட் கேரளாவில் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எஸ் ஒரு வாட்டி சென்னை போயிருந்தப்போ மயிலாப்பூர்லேருந்து வாங்கியிருந்தேன். அதோட வீலாகும் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சென்னை ட்ரிப்
குருமாவோட எனக்கு ரைஸ் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வேறு எதுவும் பண்ணலை. இதுதான் இன்றைக்கி என்னோட டெய்லி ரொட்டீன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குறேன். பாய்.